விந்து செல் உருவாக்கம் விந்தகங்களின் விந்தக நுண்குழல்களில் வரிசையாக நடைபெறும் செயல்களினால் ஆண் இனச் செல்கள் அல்லது விந்துக்கள் உற்பத்தி செய்யப்படுதான் விந்து செல் உருவாக்கம். இதுதான் விந்தகம். விந்தகத்துக்குள்ளார விந்து செல் உருவாக்கப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி பேர் தான் விந்து செல் உருவாக்கம். கருமூளை இனச்செல்கள்லாம் விந்தகங்களுக்கு நகர்ந்து வந்து ஸ்பெர்மட்டோகோனிய செல்கள், அதாவது விந்து தாய் செல்களாக இந்த இடத்துக்கு வந்துடும். விந்து நுண்குழலுக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்துடும். இது விந்து நுண்குழலுக்கு வந்துடும். அந்த விந்து நுண்குழல் தான் சூம் பண்ணி போட்டிருக்காங்க. விந்து நுண்குழலில் இந்த இடையீட்டு செல்களுக்கு வந்து இந்த இடம் தான் இது. விந்து ஸ்பெர்மட்டோகோனி விந்து தாய் செல்கள் வந்து சொர்டலி செல்குள்ள வந்து இந்த லூமன் விந்து மறைமுக செல் இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு மறைமுக செல் பெறுதல் நடைபெறும். விந்து தாய் செல்கள் வந்து விந்து தாய் செல் வந்து முதலில் மறைமுக செல்களுக்கு உட்பட்டு விந்து முதல்நிலை விந்து செல்லாக மாறும். விந்து தாய் செல்லில் 46 23 இருக்கும். 23 பேர் ஜோடி இருக்கும். 46 குரோமோசோம் இருக்கும். முதல்நிலை விந்து செல்லாக இருக்கும்போது அது 46 குரோமோசோம். அப்புறம் குண்டல் பகுப்பு 1 நடந்து 2ஆம் நிலை விந்து செல்லாக இருக்கும்போது நம்பர் ஆஃப் இங்கே 23 இங்கே 23. அப்புறம் குண்டல் பரப்பு செகண்ட் நடந்து இது ஸ்பெர்மாட்டிட்டாக மாறும். ஸ்பெர்மாட்டிட்கள் முதிர்ந்த அடுத்தது ஸ்பெர்மாட்டிட்கள் வந்து இருக்கு இல்லையா, ஸ்பெர்மாட்டிட்கள் வந்து முதிர்ந்த விந்து செல்களாக மாறக்கூடிய எந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ், அல்லது விந்து செல்லாக மாறும் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இந்த விந்து உருவாகின இந்த முதிர்ந்த விந்து செல் வந்து விந்து நுண்குழலில் விடுவிக்கப்படுகிறது. இந்த விந்து நுண்குழலில் விடுவிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் விந்து செல் வெளியேற்றம். இறுதியாக விந்து நுண்குள் உட்பகுதியில் முதிர்ந்த விந்து செல்கள் விடுவிக்கப்படும் நிகழ்ச்சி விந்து வெளியேற்றம். இது விந்து செல் உருவாக்கத்துக்கு 64 எல்லா காலங்களிலும் இந்த பல்வேறு நிலையில் விந்து செல் உருவாக்க நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏறத்தாழ அதாவது 200 மில்லியன் விதத்தில் விந்து செல்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ விந்து செல் உருவாக்கம் மிக முக்கியமான கொஸ்டின். இந்த டயக்ராமை போட்டு எழுதணும்.